மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பேரடைஸ். ஒரு வேலையாக நானும் நம்ம கம்பெனி இன்வெஸ்டரும் வந்து வெளியில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ வீட்டுக்கு போக முடியல. அதனால் சரின்ட்டு இன்றைக்கி ஹோட்டல் பேரடைஸில் நேற்று நைட்டு ஒரு 12:30 ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். சரி, நம்ம மக்கள் நிறைய பேர் சேனல் பார்க்குறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரை பார்த்துருக்க கூட மாட்டீங்க. சொல்லப்போனால் நானே பார்த்தது இல்லைங்க. இந்த மாதிரி ரூம் எடுத்தெல்லாம் இது வரைக்கும் நான் தங்கினதே இல்லை. ரூம் நம்பர் 302 நம்மளுது. பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு செக்இன் பண்ணோம். அந்த உடனே நம்மளுக்கு குளிக்கிற சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாமே, தண்ணி, வாய்க்கு குளிக்கிறதுக்கு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நைட்டு ஒரு டவலு, ஒரு பெட்ஷீட்டு ஊற்றிக்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நான் ஏசின்னு சொன்னாங்க. ஏசி ரூமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 1800 ஆகுது. பரவாயில்ல, ரூம் ஓரளவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா இது பீரோ, ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. டீப்பாய் ஒன்று, டெலிஃபோன் ஒன்று இருக்குது. ஏதாவது நம்ம திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு டேபிள் ஒன்று இருக்குது பக்கத்தில். வேறு என்ன, வெஸ்டர்ன் டாய்லெட்டோ பாத்ரூமு, ஹீட்ரு இருக்குது. ஹீட்ரு வேலை செய்யலை. ஸோ பார்த்திங்கன்னா ரூம் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம ஸ்டே பண்ணியிருக்க மாட்டோம். பாருங்கள், அவர் தான் நம்ம இன்வெஸ்டர், தூங்கிட்டு இருக்கிறார் குழந்த மாதிரி. அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்காக நம்ம உழைச்சிட்ருக்குறோம் நைட்டும் பகலும். நேற்று காலையில் கிளம்புனோம். நைட்டு 12:30 மணி ஆயிடுச்சு வேலையெல்லாம் முடிகிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு இங்கே திருப்பூரில் பேரடைஸில் ரூம் எடுத்து ஆல்ட் ஆகிட்டோம். சரி, நம்ம மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. அவர் ஓகே சொன்னால் தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும். ஏன்னா அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கல. சரி, அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ.